சிவகங்கை அரசு மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை பணியாளர் சோதனை முடிவுகளை தராமல் பயிற்சி மருத்துவரிடம் அலட்சியமாக பேசும் வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது. சிவகங்கையை சேர்ந்த பாபு என்பவர் பெண் வழக்கறிஞர் ஒருவரை அதீத காய்ச்சலால் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது மருத்துவர் இரத்த மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்காக கொடுத்துள்ளார். அங்கிருந்த பணியாளர் இந்த இரத்த மாதிரி போதாது என்று திருப்பி அனுப்பியுள்ளார். டெம்பரேச்சர் செட் ஆகும். டெம்பரேச்சர் செட் செட் ஆகி சொல்லுங்க. நீங்க சொல்ல முடியாது. நீங்க வந்து அதனை மருத்துவரிடம் சென்று கூறவே இதுவே போதுமான அளவு இருப்பதாக கூறியதால் திரும்ப பரிசோதனை செய்ய சொல்லி பாபு கூறியதை கண்டுகொள்ளாமல் இரத்த பரிசோதகர் காக்க வைத்துள்ளார். அப்போது அங்கு வந்த பயிற்சி மருத்துவர் நோயாளி மிகவும் சீரியஸாக இருப்பதால் இரத்த பரிசோதனை செய்து முடிவுகளை விரைவாக தெரிவிக்கும்படி கூறியுள்ளார். அதற்கு இரத்த மாதிரி போதாது, பரிசோதனை இயந்திரம் பழுது என சாக்குபோக்கு கூறியதுடன் பலர் காத்திருப்பதையும் பொருட்படுத்தாமல் அங்கிருந்து வெளியேறியது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி சிவகங்கையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மது அருந்தி விருந்து சாப்பிட்ட 4 மருத்துவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறிய நிலையில் இதுபோன்று மனித உயிர்களோடு விளையாடி அலட்சியம் காட்டும் பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை அரசு மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை பணியாளர் சோதனை முடிவுகளை தராமல் பயிற்சி மருத்துவரிடம் அலட்சியமாக பேசும் வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது. சிவகங்கையை சேர்ந்த பாபு என்பவர் பெண் வழக்கறிஞர் ஒருவரை அதீத காய்ச்சலால் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது மருத்துவர் இரத்த மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்காக கொடுத்துள்ளார். அங்கிருந்த பணியாளர் இந்த இரத்த மாதிரி போதாது என்று திருப்பி அனுப்பியுள்ளார். டெம்பரேச்சர் செட் ஆகும். டெம்பரேச்சர் செட் ஆகி சொல்லுங்க. நீங்க சொல்ல முடியாது. நீங்க வந்து அதனை மருத்துவரிடம் சென்று கூறவே இதுவே போதுமான அளவு இருப்பதாக கூறியதால் திரும்ப பரிசோதனை செய்ய சொல்லி பாபு கூறியதை கண்டுகொள்ளாமல் இரத்த பரிசோதகர் காக்க வைத்துள்ளார். அப்போது அங்கு வந்த பயிற்சி மருத்துவர் நோயாளி மிகவும் சீரியஸாக இருப்பதால் இரத்த பரிசோதனை செய்து முடிவுகளை விரைவாக தெரிவிக்கும்படி கூறியுள்ளார். அதற்கு இரத்த மாதிரி போதாது, பரிசோதனை இயந்திரம் பழுது என சாக்குபோக்கு கூறியதுடன் பலர் காத்திருப்பதையும் பொருட்படுத்தாமல் அங்கிருந்து வெளியேறியது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி சிவகங்கையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மது அருந்தி விருந்து சாப்பிட்ட 4 மருத்துவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறிய நிலையில் இதுபோன்று மனித உயிர்களோடு விளையாடி அலட்சியம் காட்டும் பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.